முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு காணி விடுவிப்பு தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அரசியல்வாதிகள், அரச உத்தியோகத்தர்கள், இராணுவத்தினர் மற்றும் கேப்பாப்பிளவு மக்கள் பங்கேற்றிருந்தனர். கலந்துரையாடலின் பின்னர் இராணுவம் விடுவிப்பதாக அறிவித்துள்ள காணியில் மக்களுக்கு சொந்தமான காணிகள் உள்ளடங்குகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட குழுவினர் கேப்பாப்பிளவிற்கு சென்றிருந்தனர். காணி அதிகாரிக்கும் அந்த கூடுதலாக மக்கள் செறிந்து வாழ்ந்த அந்த பிரதேசத்தை சரியாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். வீதிக்கு வடகிழக்கு பக்கமாக, வீதிக்கு தென்மேற்கு பக்கமாக இருக்கிற 111 ஏக்கரையும் இராணுவம் விடுவிக்கிறதாக சொல்லியிருக்கிறது. அதற்கு சில கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் பகுதி பகுதியாக விடுவிக்கிறதாக இருந்தாலும் முதலிலே மக்கள் குடியிருந்த பிரதேசங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அங்கே மக்கள் கூடுதலாக குடியிருந்த இடங்கள் அல்ல. இப்பொழுதும் உடனடியாக 189 ஏக்கர் விடுவிக்க இருக்கிறார்கள். அதில் 58 ஏக்கர் அரச காணி, மிகுதி தனியார் காணி. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நாங்கள் இந்த அவர்கள் நிரந்தரமான கட்டிடங்கள் எல்லாம் கட்டி இது நீண்ட காலத்துக்கு இராணுவ முகமாக உபயோகப்படுத்துகிற பகுதியாக வைத்திருப்பதாகத்தான் தோன்றுகிறது.